தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்மள நிறைய பேருக்கு சில பாடல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு பாடலை குறித்தும் அந்த பாடலினுடைய பேக் ஸ்டோரி, ஹிஸ்டரின்னு சொல்லுவோமா, ஸோ அது குறித்தும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். திஸ் so sweet to trust in Jesus. இயேசுவே சார்ந்திருத்தல் எவ்வளவோ ஆனந்தம். இந்த ஒரு பாடல் ரொம்பவே ஒரு அழகான பாடல். இந்த பாடலுக்கான ஒரு பேக் ஸ்டோரியை பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பாடலை லூசா ஸ்டெட் அப்படின்னு ஒரு பெண்மணி எழுதியிருந்தாங்க. இவங்களுடைய சிறிய வயதுல இருந்தே தேவனுக்காக ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரியா வாழணும் அப்படிங்கிறது இவங்களுடைய வாஞ்சையா இருந்துச்சு. ஆனா அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சின்ன வயசுல அவங்களால வேற எங்கேயும் மற்ற இடங்களுக்கு டிராவல் பண்ணி தேவனை குறித்து அதிகமா சொல்ல முடியல. ஆனாலும் பக்கத்துல இருக்கிற அவங்களுடைய வீடுகள்லயும் மற்ற பிள்ளைகள் இடத்துலயும் அவங்க தேவனை குறித்து அதிகமா பேச ஆரம்பிச்சாங்க. அதே போல காலம் கடக்க கடக்க அவங்களுக்கு திருமண வயது வருது. அதே போல அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்களுடைய பேர் லில்லி. ஸோ இவங்க ஒரு நாள் குடும்பமா பிக்னிக் போகலாம் அப்படின்ட்டு போற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சிறு பையனுடைய சத்தம் கேட்குது, அலற சத்தம் கேட்குது. உடனே லூசாவுடைய கணவர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஆறு கிட்ட போய் பார்க்கறாங்க. போய் பார்க்கும்போது ஒரு சிறு பையன் நீச்சல் தெரியாம அந்த ஆறுல மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறத பார்க்கறாங்க. உடனே அவர் போய் காப்பாத்துறதுக்கு முயற்சிக்கும் போது அவரும் சரி அந்த சிறு பையனும் சரி உள்ளேயே மூழ்கி செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா லூசாவுக்கும் அவங்களுடைய பிள்ளைக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாம அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி இதுக்கு மேல முன்னோக்கி செல்றதுன்னு ரொம்பவே பயத்துல யோசிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய நேரங்கள்ல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்பவே அழுது ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் ஜெபிக்கும் போது அவங்க காலையில அவங்களுடைய டோர் ஸ்டெப் கிட்ட, அதாவது அவங்களுடைய வாசல் இடத்துல நிறைய கிராசரிஸும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு அங்க அவைலபிளா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தேவனை நம்புவது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதின பாட்டு. ஸோ இனிமே நம்ம இந்த ஒரு பாடலை கேட்கும் போதும், இந்த ஒரு பாடலை நம்ம பாடும் போதும் வெறும் பாடலா பாடாம இந்த ஒரு ஹிஸ்டரியையும் இந்த ஒரு காரியத்தையும் நம்மளுடைய மனசுல வச்சுக்கிட்டு இதை நம்ம உணர்ந்து பாடுகிற பிள்ளைகளா இருப்போம்.